ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சவுண்ட் வைங்க. எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு ஃபேன் காற்று வேற, ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். செய்தியின் வேலை வேற. உற்சாகமா தூங்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை தேவ சமூகத்தில் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களிலே நான் தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது எதை குறித்து நான் பேச வேண்டும், நான் எப்பொழுதுமே தியானிக்கிறதுக்கு முன்பாக கடந்த நாட்களிலே சொன்ன செய்திகளை நான் திரும்பி பார்ப்பது வழக்கம். அப்படி நான் திரும்பி பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர், அது எனக்கும் புதிதாக இருக்கும், உங்களுக்கும் அது புதிதாக இருந்திருக்கும். கடந்த நாட்களிலே ஆட்டை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆடுகள், இஸ்ரவேலில் ஆடுகள் பற்றி நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக கடந்த மாதத்தில் ஒரு மரத்தை குறித்து தியானித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? என்ன மரம்? சத்தமா? கேதுரு மரத்தை குறித்து, அது எப்படி நீதிமான் கேதுருவை போல வளருகிறான் சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைய நாளிலும் நான் ஜெபித்த பொழுது, நான் எப்பொழுதுமே தியானிக்கும் பொழுது இந்த வேதத்தில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. அது எனக்கும் புதிதாக இருக்கணும், கேட்கிற உங்களுக்கும் அது புதிதாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஜெபித்து தியானிப்பேன். அப்படி நான் யோசிக்கும் பொழுது, ஒரு ஆட்டை பற்றி பார்த்துட்டோம், ஒரு மரத்தை பற்றி பார்த்துட்டோம், இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது, இது ஒரு கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் நாட்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். சரி, யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ள நீ சிறியதா இருந்தோம், இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். எங்கு பிறந்தார்? எல்லாரும் சொல்றாங்க மாட்டு தொழுவோம், மாட்டு தொழுவன்னு. மாட்டு தொழுவத்தில் அவர் என்ன செய்யல? பிறக்கல. முன்னணையில் என்ன செய்யப்பட்டாங்க? அவர் பிறந்து என்ன செய்யப்பட்டாங்க? வைக்கப்பட்டாங்க. ஆனால் அவர் எங்கு பிறந்தார்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பெத்லகேமில் இயேசு என்ன செய்தார்? பிறந்தார். சரிங்களா? எங்கேயுமே வசனம் மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தாருன்னு எங்கேயும் என்ன செய்யல, வசனம் குறிப்பிடப்படவில்லை. பிறந்து எங்கே வச்சாங்க? முன்னணையிலே கிடத்தினார்கள். முன்னணைங்கிறது என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அது பலியிடுவதற்காக மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க?
ஆட்டுக்குட்டியை என்ன செய்வாங்க, அது அங்கே தான் பிரசவிக்கும். அந்த முன்னணை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஆடு குட்டி போடும் பொழுது என்ன செஞ்சிடக்கூடாது, பழுதற்று போயிடக்கூடாது. ஆண்டவருக்காக பலி செலுத்துறது எப்படி இருக்கணும், சேஃப்டியாக, அது எப்படி இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். அதற்காக அதுக்கு பாதுகாப்பாய் வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட பகுதி அந்த முன்னணை. சரிங்களா? அப்போ இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே. எனக்கு ஒரு கேள்வி உருவானது, ஏன் ஆண்டவர் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும்? எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருக்கலாமே, எத்தனையோ இடங்கள் இருக்கிறதே, உயர்ந்த ஸ்தலங்கள் இருக்கிறதே. ஏன் ஆண்டவர் பெத்லகேமை சூஸ் பண்ணார்? பிதாவாகிய தேவன், நீங்கள் சொல்லலாம் இல்லை அது மீகாவில் தீர்க்கதரிசியின் மூலமாக அது முன்னுகுறிக்கப்பட்டிருக்கிறது, எனவே அவர் பெத்லகேமில் பிறந்தார். சரி, ஆனாலும் பிதாவானவர் ஏன் பெத்லகேமை தெரிந்தெடுத்தார்? என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? ஆண்டவர் ஏன் பெத்லகேமிலே பிறந்தார்? 3 காரணங்கள் இருக்கிறது இயேசு பெத்லகேமிலே பிறந்ததற்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே அதற்கான விடை உண்டு. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார். வேத வாக்கியம் சொல்லவில்லையா? முதலாவது ரீசன் ஏன் ஆண்டவர் பெத்லகேமில் பிறக்கணும்னா, அது யாருடைய ஊர்? தாவீதின் ஊர். அவர்தான் தாவீதினுடைய சிங்காசனத்தை நிலைநிறுத்துவார். ஏன்னா இஸ்ரவேலியே முதலாவது சவுல் இருந்தார். ஆனால் பெருசாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பையோ மனதளவில் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு என்ன செய்யலை, கொண்டு வரலை. ஆனால் தாவீது மாத்திரம்தான் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களையும் தாவீதையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கும் எந்த புஸ்தகம் இருக்குதோ இல்லையோ, இஸ்ரவேல் நாட்டில் சங்கீத புஸ்தகம் கண்டிப்பாக இருக்கும். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், அவருடைய சிங்காசனத்தில், அதான் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அப்போ தாவீதின் ஊரில் ஆண்டவர் பிறக்க வேண்டும், அதுதான் முதல் ரீசன். இரண்டாவது, ஏன் பெத்லகேமிலே ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்றால், நீங்கள் பெத்லகேமை குறித்து நாம் பார்த்தோன்னா, எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம். எப்பிராத்தானா முதலாவது இருந்த பெயர், அதற்கு என்ன அர்த்தம்னா சாம்பல். எப்பிராத்தானா அதனுடைய அர்த்தம் சாம்பல், முற்றிலும் முடிஞ்சிருச்சு. சாம்பலா இருந்த அந்த இடத்தை தான் ஆண்டவர் எப்படியே மாற்றிட்டாராம், பெத்லகேமாய் மாற்றிவிட்டார். பெத்லகேம் என்றால் என்ன? அப்பத்தின் வீடு, செழிப்பான இடம், கனி நிறைந்த இடமாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். அதனால அந்த பெத்லகேமில் உயர் ரக கோதுமைகள் விளையும். இன்றைக்கி நாமெல்லாம் அரிசி சாப்பிட்றோம், சம்பா அரிசி, பொன்னி அரிசி, நிறைய அரிசிகள் உண்டு, ரக ரகமாக இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை. அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகம் அவர்கள் அப்பந்தான் என்ன செய்வாங்க, கோதுமை அதில் சுட்டு என்ன செய்வாங்க, அப்பம் சாப்பிடுவாங்க, அதுங்களுடைய வழக்கம். யார் எங்கே போனாலும் பெத்லகேம் வழியாக போகிறீங்க அப்படின்னா என்ன செய்வாங்களாம், அங்கேருந்து கோதுமையை என்ன செய்ய வாங்கிட்டு வாங்க, அங்கேருந்து அப்பத்தை என்ன செய்வாங்க, அவ்வளோ உயர் ரக கோதுமை அங்கே விளையும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? அவர் இந்த உலகத்துக்கு ஜீவ அப்பமாக வந்தார், பஸ்கா பலியாக என்ன செஞ்சார், ஆண்டவர் வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகும் பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிடணும், ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசணும், கூடவே என்னவும் சாப்பிடணும், இறைச்சியோடு அப்பத்தையும் புசிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர், நானே ஜீவ அப்பம், இந்த உலகத்துக்கு நான் ஒரு அப்பம் பிற்கப்படுகிறது போல என்னுடைய சரீரத்தை பிற்கப்படுவார்கள், நான் ஒரு சிறந்த அப்பம் என்பதை நிரூபிப்பதற்காக தான் அவர் என்ன செஞ்சார், பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். மூன்றாவது காரணம், இஸ்ரவேலிலே
ஆடுகள் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் தேசத்திலே 2 இடத்துல மட்டும் ஆடுகள் சிறந்த ஆடுகளாய் அது வளர்ந்தது. ஒரு இடம் எதுனா தெக்கோவா. தெக்காவா ஊர் மேய்ப்பன் யார்? ஆமோஸ். சரிங்களா? அவர் மேய்த்து கொண்டிருந்தார். அதே போல தான் பெத்லகேமில் யார் மேய்ப்பனாக இருந்தார்? தாவீது. ஸோ நான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிப்பதற்காக தான், நான் ஒரு சிறந்த ஆடு என்பதை, நான் பழுதற்ற ஆடு என்பதை அவர் நிரூபிப்பதற்காக தான் பெத்லகேமில் இயேசு பிறந்தார். இந்த 3 ரீசன் தான் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பதற்கான முக்கியமான காரணங்கள். அறிந்து கொண்டீர்களா? இந்த புதிதான ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமாக அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த பெத்லகேம், அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். எப்படி எப்பிராத்தா எண்ணப்பட்ட ஒரு தேசம், சாம்பல் நிறைந்த ஒரு இடம், எப்படி அது செழிப்பாய் மாறினது. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நான் தான் பெத்லகேம் பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஒரு பெத்லகேமா இருந்து உங்ககிட்ட பேச போகிறேன். பெத்லகேம் சொல்லுது, என் வாழ்க்கை சாம்பலா இருந்துச்சு. ஒரு நாள் என் தேசத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க, அவ்வளவு சாம்பல் நிறைந்ததாய், புழுதி நிறைந்ததாய் என் வாழ்க்கை இருந்துச்சு. முடிஞ்சு போச்சு. இந்த இடம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என் வாழ்க்கையை பெத்லகேமாக, பெய்த் என்றால் அது வீடு, இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் த போடுவோம் இல்லையா, அது. அப்போ கேம் என்றால் அப்பம், அப்பத்தின் வீடாக பெத்லகேம், செழிப்பின் வீடாக எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. பெத்லகேம், எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம், என் வாழ்க்கை செழிப்பாக மாறிச்சு. அதற்கான ரீசன் என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கை மாறினதற்கான காரணம் என்ன? இந்த பெத்லகேமாகிய, எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமாகிய என் ஊருக்குள்ள 3 குடும்பம் வாழ்ந்துச்சு. 3 குடும்பத்தை, எனக்கும் 3 குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்க அப்படின்னு பெத்லகேம் சொல்லுது. அந்த 3 குடும்பத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி இருந்தா அந்த குடும்பத்தை போல நாமளும் இருந்தோன்னா நிச்சயமா நாமளும் செழிப்பாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் செய்த சில தவறுகளையும் நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கு நாங்கள் இந்த பெத்லகேம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறது. உற்சாகமாக இருக்கீங்களா? சத்தமாக இன்னும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 16 19 முடிய வாசிப்போம். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். தொடர்ந்து வாசியுங்கள். பிள்ளை பெற்ற பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள். இதிலிருந்தே தெரியுதா பெத்லகேம் சாம்பல் நிறைந்த இடம் என்று சொல்லி. ஏன்னா அந்த ஊருக்குள்ள என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் மென்ஷன் பண்ணார். எப்பிராத்தா தான் அருகில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் உள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியல. போகிற வழியில் அந்த இடத்துல. அருமையான தேவ ஜனமே, இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறது? யாக்கோபு. அவர் ஏசாவோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதுனால இப்போ அவர் எங்கே போகிறாரு? பதான் அராமுக்கு போய் அங்கே என்ன செய்தார்? யாரோடு? லாபானோடு கூட, அவர் மாமனாராகிய லாபானோடு இணைந்து
அவர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு 2 மனைவிகள், லேயாள், ராகேல், மறுமனையாட்டிகளும் உண்டு. இப்படியாக அவருக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. அவர் செல்வ செழிப்பாய் அவர் என்ன செய்கிறார்? 2 பரிவாரங்களோடு திரும்ப என்ன செய்கிறார்? அவர் யாக்கோபு திரும்ப கானான் தேசத்தை நோக்கி அவர் வருகிறார். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அவர் கானான் தேசத்தை நோக்கி அவர் வரும் பொழுது ராகேல் அவர் பிரசவிக்கிறாள். எந்த இடத்துல? எப்பிராத்தா. அந்த இடத்துல தான் அவர் என்ன செய்கிறாள்? அவள் பிரசவிக்கிறாள். பாருங்க, 10 பிள்ளைகள் பதான் ஆறாமில் 11 பிள்ளைகள் பதான் ஆறாமில் என்ன செஞ்சிட்டாங்க? பிறந்துட்டாங்க. ஒருத்தன் தான் யாரு? கடைசி பென்யமின். அவன் பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள வந்து பிறக்குது. பிறக்கும் பொழுது ராகேல் என்ன செய்கிறா? கடும் வேதனையில் அவள் என்ன செய்கிறா? அந்த பிரசவ காலத்தில் சொல்கிறாரு, நீ பயப்படாத, மருத்துவச்சி சொல்கிறா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு இந்த முறையை என்ன செய்வ? புத்திரனை பெற போகிற, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உனக்கு அழகான ஒரு ஆண் மகன் பிறக்க போகிறான். அந்த காலத்துல எல்லாம் யூதர்களுக்கு ஆண் குழந்தைகள்னா தான் என்னது? உசுறு. அவ்வளோ ஆசீர்வாதம் அவங்களுக்கு. ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் ராகேல் சொல்கிறா, நான் கடும் வேதனையாக இருக்கேன், இந்த மகனுக்கு நான் பெனோனி என்று பெயரிடுகிறேன். பெனோனி என்றால் என்ன அர்த்தம்? வருத்தத்தின் மகன். என்னது? வருத்தத்தின் மகன். அதே குழந்தை தான் யாக்கோபு என்னன்னு பேர் வைக்கிறாரு? பென்யமின், என் வலது பாரசத்தின் மகன். என்ன சொல்றாரு? வலது பாரசத்தின் மகன். ராகேல் அவளுக்கு ஒரு இழப்பு என்றால் யாக்கோபுக்கும் அது என்னதான்? இழப்பு தான். அப்படிதானுங்களா? அவளுக்கு என்ன பிரச்சனையோ அதே தான் என்னது? யாக்கோபுக்கும் அதே பிரச்சனை தான். ஆனால் ராகேல் ஒரு முடிவை குறித்து என்ன செய்கிறா? சொல்கிறா, அவ்வளோதான், என் முடிஞ்சிருச்சு, இது வேதனை, எப்போ பார்த்தாலும் கஷ்டம்தான் எனக்கு, அதனால தான் பெனோனின்னு சொல்கிறா. ஆனால் யாக்கோபு சொல்கிறார், நீ முடிவு குறித்து சொல்கிற, நான் தொடக்கத்தை குறித்து சொல்கிறேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பவுமாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இதோ என் வலது பார்சத்தின் மகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரே பிரச்சனை தாங்க. பெத்லகேமுக்குள்ள எப்பிராத்தா என்னப்பட்ட அந்த பெத்லகேம் ஒரே பிரச்சனை தான். ஆனால் என்னது? அந்த பிரச்சனையை பார்க்கிற விதம் தான் வெவ்வேறு. கணவன் மனைவிக்குள்ள என்ன சொல்கிறாங்க? இது எப்போ பார்த்தாலும் வருத்தம், எனக்கு துன்பம், கஷ்டம் தாங்க. ராகேலினுடைய புலம்பலே அப்படியே தான் இருந்தது, அவளுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே. அவள் என்ன சொல்கிறா? இப்போ மட்டுமா சொல்கிறா துக்கன்னு? திருமணம் ஆச்சு, லேயால் குழந்தையா பெற்றுக்கொண்டு இருக்கிறா. ராகேல் சொல்கிறா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லையேல் நான் சாகிறேன். எப்போ பார்த்தாலும் மரணத்தை பற்றியே பேசுறது, நெகட்டிவாகவே பேசுறது, நெகட்டிவ் தாட். அதனால தான் அவள் பிள்ளை பெற்றா, இறந்து போயிட்டான். பேர் வச்சாங்க. பேர் வச்சது எப்போ வைப்பாங்க? 5-6 வயசு கழிச்சா. குழந்தை பிறந்த சில நாட்கள் என்ன செஞ்சிருவாங்க? இப்போ பாருங்க, யாக்கோபை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் அவளுக்கு தெரியும். அவன் வந்ததிலிருந்து, பதானாராம் வந்ததிலிருந்து யாக்கோபோடு பேசுகிறாள், பழகுகிறாள், எல்லாமே தெரியும். வெறுங்கையா வந்தார், இன்னைக்கு எப்படி இருக்காரு? 2 பரிவாரங்களோடு கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சிருக்காருப்பா. ஆனால் அவளுடைய எண்ணெல்லாம் என்னது? தகப்பனுடைய சொரூபங்கள், சாவு, மரணம், துக்கம், கவலை, கண்ணீர், கஷ்டம். ஆனால் யாக்கோபுக்கோ, இது என் வலது பார்சத்தின் மகன், நான் தோற்று போக மாட்டேன், எனக்கு வெற்றி தான், எனக்கு ஜெயந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் யாக்கோபு இல்லை, நான் இஸ்ரேல். பாசிட்டிவ் எண்ணம். இன்னைக்கு நமக்குள்ள இப்படிப்பட்டதான பாசிட்டிவ் எண்ணம் இருக்கணும்.
பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அந்த பெத்லகேமையும் உங்களுக்குள்ளும் இயேசு பிறக்கிறாருன்னா நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்களை முதல்ல என்ன செய்யணும்? எப்பிராத்தாவிலே சாம்பல் அங்கேயே என்ன செஞ்சிடணும்? நீங்கள் வெளியிலேயே பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், அங்கேயே என்ன செஞ்சிடணும்? முடுக்கி வச்சுட்டு இங்கே வந்துடணும். நம்மளுடைய எண்ணமெல்லாம் எப்படி தான் இருக்கணும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கணும். யாக்கோபுக்கு அது அப்படி தானே இருந்தது. பேர் வச்சதுனால இப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னாரா? இல்லையே. பாருங்க, முடிவு காலத்தில் கவனிங்க, யோசேப்பு என்ன செய்கிறார்? எகிப்து தேசத்தில் ஆகாரம் கொடுக்கும்படிக்கு தான் உங்களை என்ன செய்ய, என்னை ரட்சணியனா என்ன செஞ்சிருக்காரு? தேவன் என்ன எகிப்துக்கு அனுப்பினாரு, என்னை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த ரட்சணியத்தை, அந்த ஆகாரத்தை கொடுக்கும்படியாக யோசேப்புக்கு அந்த எண்ணம் வந்தது எப்படி? யார் காரணம்? பென்யமீன் தாங்க. அவர் வராரு, சகோதரர்கள் வராங்க, 10 பேரும் வந்து காலில் விழுகுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தான் அவன் தெரிஞ்சுக்கிறான், இவங்க தான் என் சகோதரர்கள்னு. அவன் யாரை கேட்குறான்? முதலாவது என் இளைய சகோதரர், அதாவது பென்யமீன் உங்களுக்கு உண்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவனை நான் பார்த்தா தான் உங்களை என்ன செய்வேன்? உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன், உங்களை நான் என்ன செய்வேன்? சுகமாக வச்சிருப்பேன் சொல்கிறாரா? அதே போல் பென்யமீன் என்ன செய்யப்படுகிறார்? கூட்டிக் கொண்டு வருகிறார். அவனை பார்த்த உடனே யோசேப்பு என்ன செய்கிறார்? கட்டி தழுவி என் சகோதரனை. அப்போ தான் உடைக்கிறார் தன் மனசில் இருக்கிற எல்லாவற்றையும். யோசேப்பு சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிறார், என்னன்னு? இஸ்ரவேல் திரும்ப அந்த 10 பேர் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பென்யமீனை கூப்பிட்றாங்க. அவன் சொல்கிறான், என்னன்னு? என்கிட்ட இருந்தது யோசேப்பு, அவனை என்ன செஞ்சிட்டீங்க? மறித்து போயிட்டான். இப்போ நான் எனக்கு ஆதரவா என் வலது பார்சத்தில் யார் இருக்கிறா? பென்யமீன் இருக்கிறான். அவன் தான் எனக்கு ஆறுதல். நீங்கள் அவனையும் என்ன செய்ய பார்க்குறீங்க? கொல்ல பார்க்குறீங்களா? கேட்டாரா இல்லையா? அதே போல் பென்யமீன் நிமித்தமாக தான் என்ன செய்யப்பட்டது? அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தது? மாறினது. அந்த பஞ்சத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை, ஆகாரம், செழிப்பு, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் பாசிட்டிவாக நினைச்சாதான், விசுவாசத்தோடு கண்ணோட்டத்தோடு எல்லாவற்றையும் பார்த்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை சாம்பலாக, சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகலாம். ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒருபோதும் அவ்வளோதான் கைவிட்டுட்டாரு போச்சு நினைச்சிடவே கூடாது. யோசுவா புஸ்தகம் குறித்து நம்ம பார்க்கிறோம். என்னாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் 13-14 நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அங்கு வேவு பார்க்கும்படி மோசே 12 பேரை கானான் தேசத்துக்கு அனுப்புகிறாரு. அதில் 10 பேர் திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்க? துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. இன்னும் ஜனங்களுக்கு மனமடிவு உண்டாக்கும்படியாக, சோர்ந்து போகும்படியாக வார்த்தைகளை சொல்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்கெல்லாம் ராட்சதர்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டைகளை போல இருக்கிறோம். ஆனால் 2 பேர் மட்டும் என்ன சொல்கிறாங்க? இல்லை, அது நல்ல தேசம், நாம் நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், கர்த்தர் அதை நமக்கு சுதந்திரமாக தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகட்டிவாக பேசின 10 பேர் என்ன செய்ய முடியல? அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. பாசிட்டிவாக பேசின அந்த 2 பேர் மட்டும்தானா கானான் தேசத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே தான் போயிட்டுருக்குது என் வாழ்க்கை. இன்னும் சுகரு 400லேயே இருக்குது, குறையவே மாட்டேங்குது. வியாதி நினைத்து, படிப்பை நினைச்சு, எதிர்காலத்தை நினச்சி இன்னும் நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா, எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செஞ்சார். எதையும் என்ன செய்யல அவங்க நினச்சி பாருங்க, துதிங்க, நன்றி சொல்லுங்க. இந்த பாடல் புஸ்தகத்தில் பெர்க்மான் ஐயா நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லுவார். கடைசி எப்படி பாடுவார்?
எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் கலங்கிட. அடிக்கடி இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நம்ம சொல்லணும். மற்றவர்களுக்கு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு தான் சகலமும் ஆசீர்வாதம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்க பிரியமானவர்களே. ஏனென்றால் நீதிமொழிகளில் நம்ம பார்க்கலாம், 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் ஆத்துமாவுக்கு கண்ணி. அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்களுக்கு கனியை புசிப்பார்கள். நீங்க எப்படி பேசுறீங்க பிரதர்? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எங்க பிரதர், அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு, பண்றேன் ஏதோ. உங்க வாழ்க்கை சாம்பலா இருக்கலாம், ஆனா அது விசுவாசம் நிறைந்ததாக செழிப்பான இடமாக மாறணும்னா, அது பெத்லகேமாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாச கண்ணோட்டத்தோடு கூட விசுவாசத்தோடு நம்பிக்கையான காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம எப்படி பேசுகிறோம்? எதை கண்டு பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சத்தமாய், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமே, நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சத்தமாக, கிறிஸ்துவுக்குள் ஆமென். வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டா? விசுவாசிக்கிறீங்களா? இது பத்தாது, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எப்பொழுதும் உங்க வார்த்தைகள் விசுவாசம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். என்னைக்கும் தோல்வியை நினைச்சோ, பலவீனங்களை குறித்தோ, சோர்வுகளை குறித்தோ, அல்லது பிரச்சனைகளை குறித்தோ இன்னொரு என்ன செய்யக்கூடாது? நீங்க பேசிக்கூட விடாது. ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கை பெத்லகேமாய் மாறட்டும். அடுத்தபடியாக அந்த பெத்லகேமிலே யார் குடியிருந்தா? ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். கவனிங்க. ஹல்லேலூயா. இந்த சரித்திரம் உங்கள் யாவருக்கும் தெரிந்ததுதான். எலிமெலேக்கின் குடும்பம்
பெத்லகேமிலே எப்பிராத்தியராகிய அந்த குடும்பம் எங்க இருந்துச்சு? பெத்லகேமிலே இருந்துச்சு. அந்த பெத்லகேம் எப்படிப்பட்ட இடம் சொன்னேன்? செழிப்பான இடம், உயர் ரக கோதுமைகள் விளையும் இடம். அந்த அப்பத்தின் வீட்டில் தான் இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சு? என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துருச்சு. அது எப்படிங்க ஒரு செழிப்பான இடத்துல பஞ்சம் வந்துச்சு? காரணம் என்ன? பஞ்சம் வருவதற்கான காரணம் என்ன? உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே எல்லா கற்பனைகளின்படியும் அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து அது என்ன சாபம்? 22 கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக இருக்கும் பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும். இப்ப வருதுங்களா பஞ்சம்? பஞ்சம் வருவதற்கான காரணம் என்ன? அந்த தேசத்துல மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது என்ன வந்துருமா? பஞ்சம் வந்துரும். அப்ப எலிமெலேக்கு வாழ்ந்த நாட்களிலும் கூட பஞ்சம் வந்தது. அதற்கான காரணமும் ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். ஏனென்றால் பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, அவர் கையில தான் வாழ்வும் சாவும் இருக்கிறது. அவர் தான் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இதோ உன் முன்னாடி நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைக்கிறேன். நான் உனக்கு விதித்த எல்லா கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ செய்ய கவனமா இருந்தீனா உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். ஒருவேளை நீ என்னை விட்டு விலகி போகும் பொழுது, உனக்குள்ள ஒரு பாவம் வரும் பொழுது அது என்ன ஆகும்? அது சாபம் மாறி உன் தேசத்துக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? பஞ்சத்தை வருவிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பதும் அவரே, சபிப்பதும் அவரே. இந்த பெத்லகேம்ல வாழ்ந்த இந்த எலிமெலேக்கு குடும்பம் என்ன செஞ்சது? பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் வந்தா எங்களால் இருக்க முடியாதா? நாங்கள் பெத்லகேம்ல இருக்கணும்னு என்ன இருக்கு? இந்த பஞ்சத்திலே கஷ்டப்படணும் என்ன இருக்கு? எங்களுக்கும் அறிவு இருக்கு, எங்களுக்கும் திறமை இருக்கு. நாங்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து எங்களுடைய பிழைப்புகளை நாங்கள் சரி பண்ணிக்குவோம். இது யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் எலிமெலேக்கு சொல்லலாமா? காரணம் என்ன தெரியுங்களா? எலிமெலேக்கினுடைய பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, என் தேவன் என்னுடைய ராஜா. என் தேவன் என்னுடைய ராஜா. பாருங்க, அந்த நியாயாதிபதிகளுடைய கடைசி பகுதி சொல்லுது, இஸ்ரவேல் நாட்டிலே ராஜா இல்லாது இருந்ததுனாலே அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆனா யார் இருக்கிறா? எலிமெலேக்கு இருக்கிறாரு. என் தேவன் என்னுடைய ராஜா, உரிமை பாராட்டக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ராஜா எலிமெலேக்கு இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, தேசத்தை பத்தி எனக்கு என்னங்க கவலை, என் குடும்பம் தான் முக்கியம். நான் மோவாப்புக்கு போய் அங்க என்ன செய்வேன்? இருந்துக்குவேன். அப்ப அவர் என்ன செஞ்சிட்டாரு?
இந்த பஞ்சம் வருவதற்கான காரணம் என்ன, அதை ஆராய்ந்து பார்த்து என் தேசத்தில் என் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி அவர் நம்மை என்ன செய்யணும், தன்னை ஆராய்ந்து பார்த்து அவர் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதுதான் செஞ்சிருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், அவர் பஞ்சத்திலிருந்து அவர் விடுதலை தருவார் என்கிற நம்பிக்கையோடு என்ன செஞ்சிருக்கணும், அவர் பெத்லகேமிலேயே இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு எலிமெலேக்கை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம பெத்லகேமில் தான் இருக்கிறோம், சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், செழிப்புக்குள்ளே வந்துட்டோம், நிறைவுக்குள்ளே வந்துட்டோம், அப்பத்தின் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சத்தை தருவார், கஷ்டத்தை தருவார், சோதனைகளை தருவார், போராட்டங்கள் வரும். காரணம் என்ன? நமக்குள்ள பாவம் இருக்குதா, நான் என்ன தவறு செய்தேன், இந்த இழப்புக்கு காரணம் என்ன, என் துக்கத்துக்கு காரணம் என்ன, என் பலவீனங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இந்த அப்பத்தின் வீட்டுக்குள்ளேயே இருந்து தேவனை என்ன செய்யணும், நோக்கி பார்த்துருக்கணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், கஷ்டம் வந்தா துன்பம் வந்தா, கஷ்டமாக இருக்குங்க, பலவீனமாக இருக்குங்க, இழப்பு வந்துடுச்சுங்க, சர்ச்சுக்கு வரணுமா, நாங்கள் வேற ஒரு இடம் இருக்குது, நிம்மதி தரக்கூடிய வேறு இடம்லாம் இருக்குது இருக்கு. அப்புறம் என்ன இருக்குது, இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. வீட்டில் இருந்தே மொபைலில் பார்த்துக்கலாம். அப்போ இப்படியெல்லாம் நினச்சோன்னா நம்ம எலிமெலேக்கினுடைய முடிவை நம்ம என்ன செய்யணும், நகோமிகிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள், சோதனைகள், பலவீனங்கள் வரலாம். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் என்ன பாவம் செய்தேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கஷ்டம் துன்பத்தை நான் என்ன கொடுத்தேன், அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அதிலிருந்து நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும். அப்போ தான் சாம்பல் சம்பூரணமாக செழிப்பான இடமாக அது என்ன செய்யும், மாறும். இல்லைன்னா இன்னும் என்ன செஞ்சுருவோம், மோவாப் தேசத்தை ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, மொபைலே கதின்னு வாழ்கிறது. பாவத்தை செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ரட்சிக்கப்படாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகலை, நான் உன்னை நீட்டி உன்னை தொட நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் உனக்கு எனக்கும் என்ன இருக்குப்பா, பாவம் தடையாக இருக்குது. நான் உன்னை அசுத்தமாக வாழ்கிறதுக்கு அந்த அப்பத்தின் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். சினிமா பாடல்களை ரசிக்கிறதுக்காக உன்னை இங்கே அந்த அப்பத்தின் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். எந்நேரமும் சீரியலு, டிவி, நாடகம் இதையே பார்த்துட்டு இருக்கவா உன்னை இங்கே கொண்டு வந்தேன். நீ தான் ராஜாவாக இந்த தேசத்திற்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கிறவனாக, இந்த பஞ்சத்திலிருந்து மீட்கிறவனாக, இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறவனாக, பரிந்து பேசுகிறவனாய் நீ மாற வேண்டும். ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சு, அவர் ஜெயிச்சிட்டாரு. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யோசுவா எரியோ பட்டணத்தை ஜெயிச்சிட்டாரு. இது என்னப்பா ஆயி, சும்மா பிஸ்கோத்து, இதை முறியடிக்க மாட்டோமா? போனாங்க, தோற்று போய் வந்தாங்க, சட்டையை கிழிச்சிட்டு உட்கார்றாரு. என்ன ஆச்சு ஆண்டவரே? நாம் என்ன செஞ்சுருப்போம்? இவ்வளோ நாளாக இருந்தார், எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு, நான் வார வாரம் சர்ச்சுக்கு போனேன், செழிப்பாக தான் இருந்தேன், சின்ன பிரச்சனையை கொடுத்துட்டாரு, இனிமேல் வரணுமா? நான் போகிறேன், இந்த சபைக்கு வேண்டாம், நான் வேற ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். நீங்கள் அப்படி தான் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவை போல என்ன பிரச்சனை ஆண்டவரே, ஏன் தோல்வி ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய தோல்விக்கு காரணம் என்ன, வெற்றி வரல ஏன்? அப்பா, உனக்குள்ள ஆகான் இருக்கிறான், உன் குடும்பத்துக்குள்ள ஆகான் இருக்குது, அவன் என்ன செய்கிறான், பாவம் செஞ்சிட்டான்,
அவனை பரிசுத்தப்படுத்து, அவனை அந்த பாவத்தை விட்டு நீக்கு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, உங்க வாழ்க்கை சாம்பலா இருக்கலாம், அல்லது நீங்க செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில பிரச்சனைகள், சோர்வுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் உங்களை தாக்கலாம், இழப்புகள் வரலாம். சோர்ந்து போயிடாதீங்க, வேற எதையும் தேடி ஓடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக செழிப்பை தருவார். நகோமி திரும்ப ஓடி வந்தாளா? செழிப்புக்குள்ள ஓடி வந்தாளா? அவ வாழ்க்கை மாறினதா? இதோ நான் என்கிட்ட தாயே இல்லை, நான் இனிமேல் தாயெல்லாம் ஆக மாட்டேன்னு சொன்னா, ஆனால் ரூத்தினுடைய குழந்தையை வளர்க்கும் தாயானாள். ரூத்தை குறித்து பார்க்கிறோம், இதோ உன் செய்கைக்கு பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய சட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு சின்ன பாவம் செஞ்சிடக்கூடாதுங்க. சினிமா பாட்டு தானே, அதில் ஸ்டேட்டஸில் வச்சா என்ன தப்பு? நீங்கள் நினைக்கலாம், எல்லாம் ஊரே பார்க்குது, பரலோகம் பார்த்தா கை கொட்டி சிரிக்குமா? காரி துப்பு, உனக்கா இதுக்கா உன்னை அப்பத்து வீட்டில் வச்சேன்னு எத்தனை தடவை சொல்கிறது? சினிமா பாடல்களை ஸ்டேட்டஸில் வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய மாதிரியை கொண்டு தான் மற்ற ஜனங்கள் வரணும், ரட்சிக்கப்படணும். எந்த ஒரு சின்ன பாவமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது மொத்த பாலையும் என்ன செஞ்சிடும்? அது எடுத்துரும். படிக்கிறவன் தானே, வாசிக்கிறவன் தானே, அதையே தெரியப்படுத்துறீங்க எல்லாருக்கும். அடுத்ததாக ஒரு குடும்பம் எப்பிராத்தாவில் இருந்தது. மூன்றாவது குடும்பம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒன்று சாமுவேல் 17:12. எப்பிராத்தியா மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டவனாய் இருந்தான். அடுத்து பெத்லகேமில் ஒருத்தர் இருந்தார். யாருங்க? ஈசாய். யார் இந்த ஜெஸ்ஸி? அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஏன்? அவர் பெத்லகேமில் இருந்திருக்கார், செழிப்பில் இருந்திருக்கிறார். அவருக்கு நிறைய ஆடுகள் இருந்ததுனால தான் என்ன செஞ்சிட்டாரு? அந்த 8வது குமாரனை விட்டுட்டார். நீ தான் என்ன செய்யணும், எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். மிகப்பெரிய செல்வந்தன். அவனை குறித்து இன்னும் வேதம் சொல்லுகிறது. ஏன் அவன் செல்வந்தனாக இருக்கிறானா? போவாசனுடைய பேரன். ரூத் போவாசனுடைய பேரன். அப்போ போவாஸ் எவ்வளோ வயல் நிலங்களை வச்சுருந்தார், எவ்வளோ செழிப்பாக இருந்திருப்பார். அப்போ நாட்களாக ஆக இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவனுக்குள்ளே இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஈசாய் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில் சொல்லணும்னா. அதே போல அவன் மோசேயினால் நியமிக்கப்பட்ட ஆலோசனை சங்கத்தின் தலைவனாக, அதிகாரியாக இருந்தான். 10 பேருக்கு 100 பேருக்கு அதிபதி, அந்த தலைவின் பொறுப்பில் இருந்தான். அதனால தான் தாவீதை சவுல்கிட்ட கொண்டு போகிறாங்க. யார்ப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இவன் ஈசாயின் மகன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஓ நீ ஈசாயின் மகனா? அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஈசாய். பெத்லகேமிலேயே ஃபேமஸான ஆள்.
அவர் என்ன செய்கிறாரு, அவருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் வேத பண்டிதர்கள், எபிரேய நிருபத்தில் வேத பண்டிதர்கள் இவரை இப்படியாக சொல்கிறாங்க, ஏன் தாவீதை அவர் என்ன செஞ்சார், புறக்கணிச்சார் அப்படின்னு சொல்லி. அவர் மனைவி அவர் திருமணம் பண்ணியிருந்தார் இல்லையா, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஆலோசனை சங்க தலைவர் பொறுப்பிலிருந்து இறக்கிட்டாங்க. ரீசன் என்னன்னா, ஈசாய் வந்து நீ ரூத்தினுடைய மோவாபிய ஸ்திரீயினுடைய பேரன், அதனால் நீ முழுமையான இஸ்ரவேலன் கிடையாது, உனக்கே இந்த பொறுப்பை தரணும்னு அவ்வளோ செல்வந்தனாக இருந்தவர் அந்த பதவி விட்டு விலகிட்டார், தள்ளிட்டாங்க. அதனால் அவர் கோபம் அடைஞ்சு என்ன செஞ்சார், நானும் ஒரு இஸ்ரவேலன் தான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி தன் மனைவியை விட்டுட்டு அந்த அடிமை பெண்ணாகிய கானான் ஸ்திரீ, அவள் அடிமை பெண்ணை என்ன செஞ்சாங்க, அவர் திருமணம் செய்ய போகிறார். எதுக்காகனா, அப்படி திருமணம் பண்ணி அவளை மீண்டுமாக மோசேயின் சட்டப்படி அவளை விலக்கிடலாம். அப்போ நான் என்ன செய்வேன், நான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பவன் தான் சொல்லி ஊருக்கே பிரபலமாகும் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்துவதற்காக அவர் அப்படி ஒரு திட்டம் தீட்டுறார். அப்போ இந்த விஷயம் யாருக்கு போகுது, ஈசாயினுடைய மனைவிக்கு போகுது. இதெல்லாம் பைபிள் இல்லை, கவனிங்க. இப்போ இந்த மனைவி என்ன சொல்கிறா, ஈசாயினுடைய மனைவி கிட்ட என்ன செய்கிறாங்க, அந்த அடிமை பெண் சொல்கிறா, என்னன்னு இப்படி எஜமான் என்ன செய்கிறாரு, உங்களை விட்டுட்டு என்ன செய்கிறா, மறுமனையாட்டியா மாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அவன் என்ன சொல்கிறா, ஈசாயின் மனைவிக்கும் அறிவில்லை. அவள் என்ன பண்ணுறா, இதை வெளிப்படையாக சொல்லாமல் அவளுடைய பணியிலே போய் திருமணமெல்லாம் அப்போ இரவில் தான் நடக்கும். அப்போ என்ன செய்கிறாங்க, ஆல்ரெடி அவனுக்கு 7 குமாரர்கள் இருக்கிறாங்க, இப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ திரும்பவும் அந்த திருமண இரவு நேரத்தில் இவள் அடிமை பெண் வேதம் போட்டு என்ன செய்கிறா, ஈசாயின் மனைவி போய் புருஷனிடத்தில் போகிறாள், ஈசாயின் இடத்துல. இப்போ பிரசவமாகறா. உடனே ஈசாய் கூட்டுறாரு, நான் ஒரு பெரிய ஆள், ஆனால் மனைவி என்ன செஞ்சிட்டா, இப்படி பிரசவம் என்ன பிரிஞ்சு இருக்கிறா, ஆனால் என்ன ஆகிட்டா, கர்ப்பமாக இருக்கிறா, இவ வேசித்தனம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துகிறார். அப்போ ஈசாயின் மனைவி சொல்கிறாரு, எல்லா ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லி ஈசாய் என்ன செஞ்சிட்டாரு, அந்த மனைவி அவமானப்படுத்திட்டாங்க. ஆலோசனை சங்க தலைவனாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன செஞ்சிட்டாரு, என் அடிமை பெண்ணையே திருமணம் பண்ண அவர் இப்படி திட்டமெல்லாம் தீட்டிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஈசாய்க்கு படு கேவலம் மாறிடுச்சு. இதனால் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, இந்த 8ஆவதாக பிறக்கிற மகன் எனக்கு குழந்தையே இல்லை, இது என் பிள்ளையே கிடையாது, நீ என்னதான் சொன்னாலும் இதை நான் அடிமையாக தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீதை என்ன செஞ்சார், ஒரு அடிமையாக அவன் சிறுமைப்படுத்தப்பட்டவனாக அவன் வாழ்ந்தான். அதனால தான் தாவீது சொல்கிறாரு சங்கீதத்தில், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். இதுதான் ரீசன். அப்போ 7 குமாரர்களை மாத்திரம்தான் அவர் செல்லமாக தன்னுடைய எல்லா சொத்துக்களுக்கும் இவர் தான், என் வீட்டை கட்டுறது இந்த 7 தான், இந்த 8ஆவது தள்ளப்பட்ட கல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். இவன் என் வீட்டை கட்டக்கூடாது, என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எந்நேரமும் காடு தான், இவன் வாழ்க்கை மெய் பண்ண போல அவன் அடிமை தான் அப்படின்னு சொல்லி. எப்படி நிலைமை இருக்கும் தாவீதுக்கு. இப்போ சாமுவேல் வீட்டுக்கு வராரு, குப்பையை எடுத்துக்கிட்டு, தைல குப்பையை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் பதட்டம். சாமுவேல் வராரு, ஏன்னா வந்தா என்னது, சாமுவேல் சொல்கிறாரு, நான் போனால் ராஜா சவுல் ராஜா என்னை கொன்றுவானே, வேறொரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போறியான்னு, இல்லை நீ எனக்காக பலி செலுத்த போகிறான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு. எல்லாரும் ஊரே பயப்படுது. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் பலி செலுத்த தான் வந்தேன்னு. பெத்லகேம் ஃபுல்லாக கொண்டாட்டம், பலி இடுறாங்க. அப்போ சொல்கிறாரு ஈசாய் கிட்ட, ஈசாய் உன்னுடைய குமாரர்களை நீ வரவழை, அவர்களை நான் ஒருவனை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். உடனே எலிப்பாஸ் நீ போ, ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறார். ஆனால் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ரிஜெக்ட் பண்ணுறார்.
என்னப்பா உங்ககிட்ட 7 தான் இருக்கா? ஆமாம், 7 குமாரர்கள் மாத்திரம் இல்லை, இன்னொருத்தனும் இருக்கிறான். ஈசாயினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஈசா என்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு உண்டு. கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் யாரை தேடுறாரு, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு என் பதவி, எனக்கு என் சுயம், இதுதான் முக்கியம். ஆனால் என்னது, கர்த்தர் என்னோடு உண்டு, நான் ஈசாய். 8வது மகன் அழைக்கப்பட்டு வருகிறான். எல்லாருக்கும் ஆச்சரியம். அடிமையாக இருந்தான், அற்பமாக எண்ணப்பட்டான். இன்னைக்கு தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்படி இருந்திருக்கும் தாவீதுக்கு? ஈசாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ நாளாக நான் என் குடும்பத்தை கட்டுவது எத்தனை பேர்? 7 பேர் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் தேசத்தையே ஆளக்கூடியவனாய் என் மகன் 8வது மகன் தேசத்தையே ஆளுகிற அரசனாய் மாறிவிட்டானே. ஆச்சரியப்பட்டிருப்பாரா இல்லையா? இன்றைக்கும் பெத்லகேமில் தான் இருக்கிறோம், ஈசாயாக தான் இருக்கிறோம், கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இதை நேசிக்கிறார், கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறதில்ல, ஒரு துளி கூட நினச்சி பார்க்குறதில்ல. கணவன் மனைவி கிட்ட கேட்குறீங்கள, இவ்வளோ நாளாக என் கூட இருக்கிற, என்ன புரிஞ்சிக்க மாட்டியா? இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்துகிற, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? கேட்குறோமில்ல. இவ்வளோ நாளாக கர்த்தரோடு தான் இருக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு எது பிடிக்கும், ஆண்டவருக்கு எது சித்தம், ஆண்டவர் என்னை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் கர்த்தர் என்னோடு உண்டு, நான் கிறிஸ்தவன். இப்படி இருந்தால் எப்படி? ஐயா, நீங்கள் பெத்லகேமில் தான் இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அப்பத்தின் வீட்டில் தான் இருக்கிறீங்க, செழிப்பின் வீட்டில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கனி இருக்கிறதா? இன்னைக்கும் இந்த உலகத்தில் உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் உறவுகள் மத்தியில் சிறுமையோடு அடிமைத்தனத்தில், பாவத்தின் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அதை தேவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? ஈசாயாகி நாம தானே. இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், போதும் அப்படின்னு நாம் இருக்கிறோமா? நம்மக்கிட்ட கனி இல்லைன்னா நம்ம பெத்லகேமில் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம அப்பத்தன் வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம்? இயேசுவின் அன்பை எத்தனை பேருக்கு நம்ம காமிச்சிருக்கிறோம்? நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், வருஷம் நமக்கு தான் துணி எடுத்துக்கிறோம், நாம் தான் கேக்கு சாப்பிட்றோம். எத்தனை பேரை நாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம்? என்கிட்ட என்ன கனி இருக்கிறது? உங்களை நான் கிராமமாய் சென்று ட்ராக்ஸ் கொடுங்க, மிஷனரியாக சென்று நீங்கள் வட மாநிலங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி நான் உங்களை சொல்லவில்லை. பிரியமானவர்களே, தனித்தால் ஆத்துமாதான் செய்யுங்க. உங்கள் அருகில் இதே போல் தாவீதை போல எத்தனையோ சிறுமைப்பட்டு கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களை நேசிங்க, அன்பு பாராட்டுங்க, அவங்களோடு உறவாடுங்க. அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்களோட நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி ஆண்டவருக்கு நேராக கொண்டு வாங்க. தேவன் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார், தாவீதை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் மூலியமாக அநேக தாவீதுகள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் சகரியா பிரதர் எந்த இடத்துக்கு போனாலும் அதிசயம் ரேவதி அக்காவையும் கமலேசனையும் பேர் சொல்லாமல் இருந்ததே இல்லை. நான் நிறைய இடங்களுக்கு அவரை கூட்டிகிட்டு போய் திருச்சபையில் நான் பேச வச்சுருக்கேன். அவர் எல்லா இடங்கள்லையும் அவர் சொல்லுவார், அவங்க தான் என்னை என்ன செஞ்சாங்க, இந்த விபிஎஸ் மூலியமாக என்னை கொண்டு வந்தாங்க, அவங்க மூலியமாக தான் ரட்சிப்பு கிடைச்சிது. நின்று விடக்கூடாது. அது மாதிரி நிறைய தாவீது இருக்கிறாங்கப்பா. நினைத்து பார்ப்போம். தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இப்பொழுது பெத்லகேம் ஆகிய நான் பேசுகிறேன். பெத்லகேமுக்குள்ள
பென்யமீன் பிறந்தார். அவர் வலது பார்சத்தின் மகனாக உயர்த்தப்பட்டார். பெத்லகேமாகிய எனக்குள்ள ரூத் வந்தாங்க. அவளுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறினது. பெத்லகேமாகிய என் வாழ்க்கையில் பெத்லகேமுக்குள்ள தாவீது இருந்தார். அவர் வாழ்க்கை அரசனாக உயர்த்தப்பட்டது. ஆனால் பெத்லகேம் இன்னும் உயர்த்தப்படலைங்க. யாருக்கும் தெரியல. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவிலே நான் ரொம்ப சிறியவனாக இருந்தேன். 1000 மார்க் போட்டால் அது கடைசி குட்கிராமம் நான் தான், பெத்லகேம். இத்தனைக்கும் நான் நல்ல கோதுமையை விளைவிக்கிறேன், நான் நல்ல ஆடுகள் என்னுடைய ஊரில் இருக்குது. பெத்லகேம் நான் எப்படி இருக்கேன்? இன்னும் கீழே தான் இருக்கேன். இயேசு பெத்லகேமிலே இயேசு பிறந்ததினால் இயேசுவுக்கு பெருமை இல்லை. இயேசு பெத்லகேமில் பிறந்ததுனால அது பெத்லகேமுக்கே பெருமையாய் மாறினது. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலையும் பெத்லகேமியா இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறப்பாரானால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக, அது இன்னும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக, கனி நிறைந்ததாக அது மாறும். நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி. அப்பா, நான் அப்பத்தின் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஆண்டவரே, பெத்லகேம் எப்பிராத்தாவா இருந்தது, அது சாம்பல் நிறைந்ததா இருந்தது. ஆனால் இயேசு அந்த பெத்லகேமில் பிறந்ததுனால அது அப்பத்தின் வீடாக, அது சம்பூர்ணம் நிறைந்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக அது மாறினது. அப்பா, இன்றைக்கும் இந்த பெத்லகேமில் வாழ்ந்துட்டு இருக்கிற என் வாழ்க்கையில் என்னென்னலாம் குறைகள் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த 3 குடும்பத்தின் மூலியமாக எனக்கு தெரியப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக. எல்லாரும் சொல்லுவோமா? வாழ்வு உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும். ஆமென். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும். உலகத்திற்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். அகிலத்தையே உம்மண்டை சேர்த்திட வேண்டும். அனைத்தும் மகிமை உமக்கு செலுத்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக. ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக. உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக. உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அப்பா,
இனி நான் ராகேலை போல அல்ல அப்பா, எலிமெலேக்கை போல அல்ல ஆண்டவரே. இனி நான் ஆண்டவரே ஈசாயை போல அல்ல ஆண்டவரே, நான் பென்யமீனை போல அப்பா, நான் கர்த்தாவே ரூத்தை போல தாவீதை போல உம்முடைய பெத்லகேமிலே வாழ்ந்து உமக்காய் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை செய்து நான் மடிந்திட வேண்டும் அப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் நெகட்டிவாக புலம்பிக் கொண்டு ஆண்டவரே நான் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்க மாட்டேன். என் ஜெபத்தில் கூட அவிசுவாசமான வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன். நான் விசுவாசத்தோடு வாழ்வேன், நான் நம்பிக்கையோடு வாழ்வேன். நிச்சயமாய் கர்த்தர் என் சாம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் என்னை செழிப்பாய் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். இனி நான் ஆண்டவரே என் துக்கத்திற்கு என்ன காரணம், இந்த பஞ்சத்திற்கு என்ன காரணம் என்பதை, ஆண்டவர் என் குடும்பத்தின் இழப்புக்கு என்ன காரணம் என்பதை நான் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆராய்ந்து பார்த்து நான் யோசுவை போல ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவேன், என் பாவத்தை விட்டு விலக்குவேன். ஆண்டவரே இன்னும் நான் பாவத்தையே வைத்திருந்தானா என் வாழ்க்கையில் தோல்விதான். எலிமெலேக்கை போல என் வாழ்க்கை சாம்பல் தான். நான் அறிந்து கொண்டேன், நான் ஈசாயை போல நான் சுயத்திற்காக பதவிக்காக நான் வாழ மாட்டேன். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையே செய்து ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை நான் கனி நிறைந்தவனாய் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே தாவீதுக்களை நான் உம்முடைய அண்டை கொண்டு வருவேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கேட்ட சத்தியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்.